ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய ஆரி கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரி பேசிக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஸ்டிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம் ஸ்டிச் தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியான மெத்தடில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு 2 டைப்பில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது நார்மல் த்ரெட் அயன் நீடில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து என்ன நீடில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நான் வந்து த்ரெட் அயன் நீடில் நீங்கள் ஆரி ஷாப்பில் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டைப் 1 வந்து ஃபஸ்ட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல் கீழேருந்து பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு லாங் செயின் வந்து பஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி லாங் செயின் லாக் ஸ்டிச். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீடில் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த லாங் செயினுக்கு பாதியில் வந்து இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே வந்துடுங்க. ஸோ மேலே வந்துட்டு அகெயின் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பஞ்ச் பண்ணோமோ அதே மாதிரி லாங் செயின் லாக் ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ நீடில் திருப்பிட்டு அந்த லாங் செயினுக்கு பாதியில் ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆரி பேசிக் ஸ்டிச்சில் வந்து இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டிச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த டைப் வந்து ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டைப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை வந்து தட்டி ஓட்டுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பேசிக்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லா கிளாஸஸுமே வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ பார்க்காதவங்க என்னோடய ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி நீங்களும் வீட்டில் இருந்தே ஈஸியாக ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு உங்களுடைய ப்ளவுஸை வந்து அழகாக டிசைன் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ் வந்து பொறுமையாக வந்து சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்பீடாக பஞ்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பிசுறு தட்டும். பிசுறு தட்டினா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நூல் அறுந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து டைப் 1 ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து எண்ட் நாட் போடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீடில் வந்து அப்படியே திருப்பி அகெயின் வந்து லாங் செயின் லாக் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா? அந்த லாக் ஸ்டிச் போடும்போது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பிகினர்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்காக நான் இன்னொரு டைப் வந்து நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், டைப் 2 சேம் ஃபர்ஸ்ட் டைப் மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லாங் செயின், வெளியில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ வீடியோ வந்து கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைப் மாதிரியே ஒரு லாங் செயின் லாக் ஸ்டிச், அப்படியே பேக் சைட் திருப்பிக்கோங்க. பேக் சைட் திருப்பிட்டு ஒரு லாங் செயின் எடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸ் மேலே வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாக் ஸ்டிச் போடாமல் ரிவர்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரிவர்ஸ் மேலே கொண்டு வந்துடுங்க. அகெயின் லாங் செயின் ஃப்ரண்ட்டில் லாக் ஸ்டிச், அப்படியே நீடில் திருப்பிக்கோங்க. நீடில் திருப்பிட்டு நீங்கள் ஒரு லாங் செயின் வந்து பஞ்ச் பண்ணுவீங்க இல்லையா? பஞ்ச் பண்ணிவிட்டு உடனே வந்து ரிவர்ஸ் மேலே கொண்டு போயிடுங்க. பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கெலாம் வந்து நம்ம ரிவர்ஸ் கொண்டு போவோம் இல்லையா? ஸோ சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா அந்த லாக் ஸ்டிச் வந்து நம்ம போடாமல் ரிவர்ஸ் கொண்டு போகிறதுனால. ஓகேங்களா? நிறைய பேர் நீடில் திருப்பி அந்த லாக் ஸ்டிச், அதாவது ஷார்ட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், அந்த ஷார்ட் வந்து போடும்போது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கஷ்டமே கிடையாது. ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் டைம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஒரு 2 நாட் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து செகண்ட் டைப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் டைப், செகண்ட் டைப் ரொம்பவே ஈஸி. நீங்கள் ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கஷ்டமே கிடையாது. 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.